பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுவதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி விஜய் டிவில ரொம்பவே ஃபேமஸா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சக்திவேல் சீரியலோட ஒன் ஆஃப் த ஹீரோயினான மீனால பத்தி தான். இவங்களை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்களை நம்ம யூடியூப திறந்தாலே நிறைய இதுல பாத்துருக்கலாம். அவ்வளோ ஷார்ட் பிலிம்ஸ், வெப் சீரிஸ் இதெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ஆனா அப்பெல்லாம் இவங்களுக்கு சீரியல்ல பெருசா வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த சீரியல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்களோட உண்மையான பெயர் ரேஷ்மா. இவங்க அப்பா பெயர் பிரசாத். இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. ஜூன் மாதம் 9ஆம் தேதி 1995ஆம் ஆண்டு கோயம்புத்தூர்ல இவங்க வளர்க்கப்பட்டிருக்காங்க. ஏன் இவங்க கேரளால பிறந்து கோயம்புத்தூர்ல வளர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அப்பா அம்மா ரெண்டு பேருமே கேரளா சைடு தான். ஆனா அவங்களோட வேலைக்காக அவங்க ரெண்டு பேரும் கேரளாக்கு வர அப்போதான் கல்யாணம் முடிச்ச உடனே அவங்க கோயம்புத்தூர் வந்துட்டாங்க. அப்போதான் இவங்களே கோயம்புத்தூர்ல தான் பிறக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க. இவங்க ஸ்கூல்ல எல்லாம் நல்லா படிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட்ல இவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் பிள்ளைங்களை நம்ம எப்படி படிக்க வைக்க போறோம், என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. ஏன்னா கேரளால ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே. இருந்தாலும் சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூல் வரைக்கும் படிக்க வச்சிடுறாங்க ரேஷ்மாவை. அதுக்கப்புறம் ரேஷ்மாக்கு குடும்பத்தோட சூழ்நிலை தெரிஞ்சிருச்சு. அவங்க நம்ம எப்படியாவது ஒரு டிகிரி படிச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக பிகாம் டிகிரி எடுத்து படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சுட்டு ஒரு 9 to 5 ஜாபுக்கு தான் அவங்க போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு இது, நம்ம தம்பியை படிக்க வைக்கிறோம், நம்ம ஃபேமிலியை பாத்துக்கிறோம், போதிய அளவு இப்போதைக்கு நம்ம சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்கு. ஆனா நம்மளுக்கு இருக்கிற ஆசையை எப்போ நிறைவேற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எல்லாம் அவங்களுக்கு யோசனை வருது. இதே நம்ம அப்பா இருந்திருந்தால் நம்மளோட ஆசை பிரகாரம் இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் யோசனை வருது. இப்பயும் ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைப்போம், நம்ம அம்மா கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. அப்போதான் அவங்க அம்மா இல்லப்பா சினிமா எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கும் இந்த சினிமால நடிக்க வைக்கிறது இதுல எல்லாம் ஒரு ஆர்வம் இருந்துதான் இருந்துச்சு. உன்னோட திறமைய நீ வெளிக்கொண்டு வர்றதுக்கு நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகேதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்ல, அவங்களோட அம்மாவோட என்கரேஜ்மெண்ட் பிரகாரம் தான் இவங்க நிறைய சீரியல்ஸ் இதுல எல்லாம் வாய்ப்பு தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு பெருசா எந்தவித பேக்ரவுண்டும் இல்லாததுனால பொதுவா மக்கள்கிட்ட கொஞ்சமாவது ஃபேமஸ் இருந்தாதான் சீரியல்ல சினிமால வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும். இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லாதனால எப்படி யார இது பண்ணி நம்ம இந்த ஒரு சீரியலுக்குள்ளேயோ இல்ல ஒரு சினிமாக்குள்ளேயோ வாய்ப்பை தேடிக்கிறது அப்படிங்கறது தெரியலையாம். யாரெல்லாம் தெரியுதோ அவங்க கிட்ட எல்லாம் போய் வாய்ப்பு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் அவமானமும் படுத்தி விட்டுருக்காங்க. நீ எல்லாம் பாக்குறதுக்கே நல்லா இல்ல, நீ எதுக்குமா சீரியல்ல எல்லாம் நடிக்கணும்னு வாய்ப்பு கேக்குற அப்படின்லாம் நிறைய டைரக்டர்ஸ் அவங்கள உதாசீனப்படுத்தி இருக்காங்களாம். பலரும் பல விதமாலாம் கேட்டிருக்காங்களாம், இந்த மாதிரி பண்ணா நான் வாய்ப்பு தரேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு அதுக்கெல்லாம் மனசு இது ஆகல. சரி என்ன இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம், ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கும் வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும், நம்ம தன்னம்பிக்கை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு இவங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்ஸ் யூடியூப்ல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் முத்தம், நெஞ்சமே, உத்தம புருஷன், மணப்பந்தல், மேகங்கள் மலைக்கு தயாராகிறது, கெட்டி மேளம், இப்படி அடுத்தடுத்து அவங்க ஒரு ஷார்ட் பிலிம்ல நடிச்சாங்க. அதுல அவங்க பெஸ்டா நடிக்கிறத வச்சு நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்துல ஆஹா இவங்க சூப்பரா நடிக்கிறாங்களே அப்படின்னு மக்கள் மத்தியில வரவேற்பு நிறைய வந்துச்சு. ஏன்னா யூடியூப் தான் இப்ப பலரும் பாக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் போது இவங்க ஷார்ட் பிலிம்ல நடிச்சு மக்கள் மத்தியில நல்ல ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதை வச்சு ஏதாவது வாய்ப்பு தேடலாமா, ஷார்ட் பிலிம்ல பெருசா அவங்களுக்கு வருமானம் வரல. அந்த யூடியூப் சேனல் நடத்துறவங்களுக்கு தான் அதிகப்படியான காசு வரும். இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பளம் மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. அப்படிங்கும் போது இன்னும் நம்ம வெளி உலகத்துக்கு இன்னும் பெருசா தெரியலையே, போதுமான அளவு சம்பளமும் நம்மளுக்கு இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசி வாய்ப்பா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல நம்ம ராஜாராணி சீசன் 2 இயக்குன
பிரவீன் பென்னட்டுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க. சார் இந்த மாதிரி நான் இந்த ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவரும் வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை மெசேஜ் வந்து நீங்க வாங்கம்மா, நம்ம என்ன வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம இது பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க போன அன்னைக்கு வந்து பாரதி கண்ணம்மா சீசன் 1 லாஸ்ட் எபிசோடு எடுத்திருக்கிறாங்க. அப்போ இவரை மீட் பண்ணும்போது அவர் ஒண்ணுதான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் கொஞ்ச நாள்ல சீசன் 2 எடுக்க போறேமா, அதுல வந்து நீங்க வந்து நம்ம அந்த ஹீரோவோட குடும்பத்துக்கு வேலைக்காரியா நடிக்க முடியுமா, இந்த ரோல் தான் இருக்கு, மத்ததுக்கு எல்லாமே ஆட்கள் வந்து நான் பிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு ரோல் தான் பெண்டிங் இருக்கு, அதுல நடிக்கிறதுக்கு விருப்பமா இருந்தா நடிங்க, இல்லைன்னா வேற அடுத்தடுத்த சீரியல் நான் எடுக்கிறப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம இல்ல சார் நான் நடிக்கிறேன், எனக்கு எந்த ரோல்னாலும் ஓகே தான், நான் என்னோட முழு எஃபோர்ட்டை போட்டு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடைச்சதுதான் பாரதி கண்ணம்மா சீசன் 2ல வந்து ஹீரோவோட வீட்டுல வந்து இவங்க வேலைக்காரியான ரோல் வந்து பண்ணிருப்பாங்க, நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மகாநதி சீரியல்ல வந்து காவேரியோட ஃப்ரெண்டா ஒரு ரோல் பண்ணிருப்பாங்க. காவேரி வந்து அவங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க யாரு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிறப்போ அவங்க ஃப்ரெண்டா இவங்க வந்து பிளே பண்ணிருப்பாங்க. அந்த ரோலுமே சின்ன ரோலா இருந்தாலுமே நல்லா பண்ணிருப்பாங்க. அதை தொடர்ந்துதான் இவங்களுக்கு சக்திவேல் சீரியல்ல ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. சோ இது கிட்டத்தட்ட வந்து எப்படி ரோல்னா ஒரு ஃபன்னான கேரக்டர், அதே சமயத்துல வந்து ஹஸ்பண்ட் மேல ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரிதான் காட்டியிருப்பாங்க. ஹீரோவோட தங்கச்சி ஹீரோயினோட அண்ணனை கல்யாணம் பண்ணுவாங்க. சோ ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவர் சின்னதா ஏதாவது கோவப்பட்டா கூட இவங்க வந்து ரொம்ப பொசசிவ் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அந்த வீட்டோட செல்ல பொண்ணு, இப்படி கிட்டத்தட்ட மெயின் ரோலுக்கு ஈக்குவலான ஒரு ரோல் வந்து டைரக்டர் வந்து இவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதை நினைச்சு இவங்களுக்கு வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்குமா, நம்ம இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு பலன் கிடைச்சிருக்கு, நம்ம இதுல வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயினுக்கு ஈக்குவலா மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணது வந்து இவங்க தான். அந்த சீரியலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஹீரோயினை விட இவங்களதான் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து இப்போ கரண்ட் ஸ்டேஜ்ல வந்து அவங்கள வந்து அப்பப்பதான் காட்டுறாங்க ஏன்னா வந்து அவங்க இன்னொரு சீரியல்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க. அதுதான் விஜய் டிவில உள்ள ஐயனார் துணை சீரியல். இப்போ டிஆர்பில ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிற ஒரு சீரியல்னே சொல்லலாம், டாப் லிஸ்ட்ல வந்து இருக்கு. அதுல வந்து இவங்கள வந்து ஃபர்ஸ்ட் சேரனுக்கு ஜோடியா காமிச்சிருப்பாங்க. இவங்க தான் சேரனுக்கு ஜோடியா வரப்போறாங்க அப்படின்னு பலரும் எதிர்பார்த்த நிலையில கடைசியில சேரன் வாயாலே வந்து நீ அந்த இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோமா, அவங்க அப்பா அம்மா பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவர் சொல்லிடுவாரு. அதுக்காக நிறைய ஃபீலும் பண்ணுவாரு. ஆனா இப்போ அவங்களுக்கு பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணிருக்க அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே நல்லா பாத்துக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து விருந்தெல்லாம் கொடுக்குற மாதிரி, சேரனே விருந்தெல்லாம் கொடுக்குற மாதிரியான சீன்ஸ் நிறைய காமிச்சிருப்பாங்க. சோ இங்க அங்க 2 இடத்துல நடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இப்போ அய்யனார் துணை சீரியல்ல இருந்து இவங்களோட சீன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க. லாஸ்டா வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, சீக்கிரமே சேரன் மாமாக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இந்த சீரியல் அந்த சீரியல் ரெண்டும் விஜய் டிவில பண்றதுனால பேலன்ஸ்டா பண்ண முடியாத ஒரு காரணத்தினாலதான் இதை பண்ணியிருக்காங்களாம். நிறைய பேர் எத்தனையோ பேர் வந்து அவங்க அம்மாவை வச்சுட்டே வந்து ஒரு சில நேரம் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வேண்டாத விஷயங்களை வந்து சொல்லுவாங்களாம். அப்படி சொல்லும் போது இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா. ஆனா வந்து இன்னுமே அவங்க வந்து யூடியூப வந்து விடவே இல்லை. இப்போ ரீசெண்டா சாலினி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸும் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிறகடிக்க ஆசை சீரியலோட ஹீரோ முத்துவோட சேர்ந்து நதி எங்கே போகிறது, பிரியமான தோழி, லாக்டவுன் கல்யாணம், இப்படி நிறைய வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த சாலினி ஸ்டோர்ஸ வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு ஈக்குவலா மக்கள் வந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சீரீஸும் நெக்ஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு அந்த அளவுக்கு மக்களை கவர்ந்துட்டு இருக்கு அந்த சீரீஸ். சோ மொத்தத்துல ரேஷ்மா கலக்கிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னும் இதே மாதிரி நிறைய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷயம் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுவதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம்.